காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நம்ம வெல்கம் டு வீக்கி கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? வீக்கி கேம் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ரொம்ப நாளாக இது விளாடாமலே விட்டாச்சு. அதான் யூடியூப் சேனல் கேமில் ரோப்ளாஸில் அது ரொம்ப நாளாக விளாடாமலே விட்டாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக இருக்கும்? 3 நாள் 4 நாளாக இருக்கும். அந்த மறந்துட்டேன் இந்த கேமு. அதனால் எப்படி தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டாச்சு. இன்றைக்கி இது எப்படியாவது ஃபுல்லாக முடிக்க பார்க்க போகிறேன். அது ஃபுல்லாக முடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எத்தனை எபிசோடு கொண்டு போயிட்டே இருக்குது. அதனால ஃபுல்லாக முடிக்கலாம் இருக்கேன். பட் அவள் ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணாங்க. ஒரு சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் வரணுங்க. அதனால கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட இடம். இந்த ஃபஸ்ட்டு இங்கே விளாட சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்றாமல் இருந்தோம். இப்போ பாருங்கள் 13,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அதை அவங்க காட்டலாம். இப்போ வந்துட்டோம். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றணும். அதுக்கு நிறைய வேணும். ஓகே ஏற்றுவோம். நம்மகிட்ட காசு வர 1 மில்லியன் இருக்குது. 1,40,000 இருக்குது. இதை வச்சு என்னென்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருங்க நம்ம காசு கலெக்ட் பண்ணி வேண்டாம். 1 மில்லியன் மொத்தமாக 2 மில்லியன் மேலே வந்துடு. 2,43,000 மேலே வந்துடு. போடு தகுதில்லா இங்கே பாருங்க 7 லட்ச ரூபாய் கேட்குறீங்க. கொடுத்துடலாமா? சரி கொடுத்துருவோம். ஏய் இங்கே பாருங்க 1 மில்லியன் கேட்குறீங்க. டாய் எங்கடா போகிறீங்க? காசு எங்கேயோ போகுது. காசு சரி ஓகே. இங்கே அப்டேட் பண்ணியாச்சு நினைக்கிறேன். இங்கே தான் அப்டேட் பண்ணியாச்சு. அப்புறம் மேலே தான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேலே அப்டேட் பண்ணிடுறேன்டா. மேலே இங்கே ஒரு ஃப்ளோர் கட்டணும். அதுக்கே 1 மில்லியன் கேட்குறீங்க. அடே என்கிட்ட இருக்கிறது 7 ரூபா. சரி ஓகே 1 மில்லியன் கட்டியாச்சு. இதை கட்டுறதுக்கு தான் 1 மில்லியன் கட்டிங்களாடா. நாசமாக போனவங்க. டே இது கட்டுறதுக்கு 1 மில்லியன்டாடா ஆகும். கம்மியாதான்டா ஆகும். இதுக்கு போய் 1 மில்லியன் போட்டு வச்சுருக்காங்க. எப்படியாவது இன்னும் ஒரு ஃப்ளோர் கட்டிடணும். நம்மகிட்ட சில ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஜம்பின்னு அப்புறம் வெப்பன்ஸ்லாம் இருக்குது. மேலே போயிட்டு வெப்பன்ஸ்லாம் எடுத்து வந்தேன். 3ஆம் ஃப்ளோர் வந்துட்டேன். 5ஆம் ஃப்ளோர் வந்துட்டாங்க. சரி என்னடா அது 4ஆம் ஃப்ளோருக்கு போயிட்டு இங்கே வெப்பன்ஸ் இருக்கும். அது என்ன வெப்பன்னா இங்கே பாருங்கள். இதுதான் சாப்பான வெப்பன். பட் இது வேணால் நான் இன்னொரு வெப்பன் வச்சுருக்கேன். அப்படி என்னடா வெப்பன் கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஆனால் இங்கே இல்லையா? இங்கே இருக்க பாருங்க. எப்படி இது ஒரே அடியிலே செத்துருவான்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரில. ஒரே அடியிலே செத்துருவாங்களாமா. ட்ரை பண்ணி பார்ப்போம். எவனா வீட்டுக்குள்ளே பூண்டு அவங்க அடித்து சாப்பிட்டு போண்டா. அது வரைக்கும் ஃபன் பண்ணுவேன்டா. பக்கத்தில் ஒரு வீடு இருக்கே. அதுவும் பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் போல். நிறைய காசு வச்சுருக்கோம் போல். இவனை போய் அடி அழிச்சிருவான். ஓகே இப்போ ஒன்றாச்சு. கீழே தான் இருப்பான் கண்டிப்பாக. இப்போ நம்ம 2 மில்லியன் 200 மில்லியன் அடிக்க போகிறோம் வியூஸு. இன்னும் இங்கே தான் இருக்குது பலியாடு. போடுறா நெத்திலே. யாருக்கிட்ட டெவிக்கி கேம் கிட்டே அதான் சும்மா போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். நான் என்னடா பண்ண 7 இருந்தா என்னையாண்டா அடிக்கிற கேட்டு கொடுப்போம். இவருங்க போவே முடியாது. அந்த அளவுக்கு அடிக்கான். ஆனால் ஒரு அடியிலே செத்துருவோம் சொன்னாங்க. இல்லை எத்தனை அடி அடிக்கிறீங்க? டாய் எங்கே ஓடுற? ஓடுனே அவதான். டாய் ஒரு சும்மா விட மாட்டேன்டா. வருங்க. டாய் எங்கடா ஓடுற? போடு. யாருக்கிட்ட நமக்கு எஸ்கேப் ஆக போட்டேன். நமக்கு டிமிங் கொடுக்குறான். டாய் விட மாட்டேன்டா. உன்னை ராஜாடா நான் இருக்குதுல்ல. ஆனால் நம்ம சொன்னால் காய்கறி கூட வீட்டில் சாப்பிட மாட்டேன். ஐயோ சரி ஓகே. டாடா சாத்திட்டான்டா மவனே. என்னடா எனக்கே டிமிக்கி கொடுத்துருக்கியாடா? உனக்கு ஆப்பு இருக்குது. இந்த சைடாக நான் அங்கே டிமிக்கி குடிக்கிறேன். இங்கே உள்ளே ஓட்டானா? மிஸ் ஆகிட்டானே. 200 மில்லியன் மேலே அடிச்சிட்டாங்க. எப்படி வியூஸ் மொத்தமாக சேர்த்து இது வேறு அப்பப்போ திக்கிட்டேன் டிங் சொல்லிட்டு இதாகுது. அது மெசேஜ் வந்துருக்கு. ஓகே இப்போ 200 மில்லியன் வியூஸ் அடிச்சாச்சு. கிட்ட எவ்வளோ தெரில எனக்கே. ஓகே 1 மில்லியன் இங்கே இருக்குது. இது எடுத்துகிட்டு வந்தால் 2 மில்லியன் இருக்குது. 2 மில்லியன் சொல்கிறேன். 200 மில்லியனா 2 மில்லியனா தெரியலையே. எனக்கே தெரிலங்க. ஓகே 6th ஃப்ளோர் போகணுண்டா. 6ஆம் ஃப்ளோர் அமுக்கலாம். இன்னும் அமுக்கலாம் போக முடியும். கையில் ஏதோ வச்சுருக்கும் போல். அடி வந்தாச்சு. இங்கே காசு கட்டுறேன். இங்கே செலவு பண்ணியாச்சு. இப்போ 6 லட்ச ரூபா இருக்குது. இங்கே 7 லட்ச ரூபா கேட்குறீங்க. 1 மில்லியன் 50,000 கேட்குறீங்க. டாய் எங்கடா போடுறீங்க? காசு அவ்வளோ காசு என்கிட்ட இல்லைடா. விட்டா இதே கேட்டுறாங்க. இவ்வளோ சொத்தை கட்டுறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு காசு கேட்குறீங்க. இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. நான் அவ்வளோ காசு கேட்குறீங்க. நம்மளால் எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கோம்?
1 2 3 4 5 6 இப்போ 7 ஃப்ளோர் கட்டலாம் நினைக்கிறேன் தெரில. இங்கே பாருங்க மொக்கையாக இருக்காங்க. இங்கே பாருங்க அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் பூண்டு போய் அவன் அடி அடிக்கின்றா. டேடா சும்மா விட்றாடா இதை விட்டுருவேன்றான்னு சொல்லிட்டு அழுவ போகிறான். மாப்பிள்ள இன்னைக்கு செத்த மாப்பிள்ள. ஓகே, அப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன், இந்தியாவில் இருக்கவங்க ரொம்ப சேஃப்டாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுங்க. என்னடா திடீர்னு ஏதோ சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நான் ரியலாக தாங்க சொல்கிறேன். ஏன்னா இன்னும் புட்டின் என்ன சொல்லியிருக்காச்சு, புட்டின்னு சொல்கிறேன், மோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து லாக்டவுன் பார்ட் 2 லாக்டவுன் மாதிரி திருப்பி வர்றது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் சேஃபாக இருங்க அலோட் கொடுத்துருக்காரு. அதனால் ப்ளீஸ் எல்லாம் சேஃபாக இருங்க. ஏன்னா எப்போ வேணால் லாக்டவுன் ஆக போதும். ஏன்னா ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்காரங்க, அந்த ட்ரம்ப்புக்காரடே உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உங்களாண்டா ட்ரம்ப்புக்கார உங்களாலாண்டா பாதி ஊர் வீரே போகுது. இந்தியாவில் இருக்க வீடு போதும் உங்களுக்கு டென்ஷனில். இந்தியா அப்படின்னா ஈரான் பாதி பேர் அடிச்சிட்டாங்க. அவனுக்கு எதை சப்போர்ட் பண்ணுறான், ஏதோ அவன் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. ட்ரம்ப்புக்காரன் எவன் நாட்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவனா இதுங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால எல்லாம் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா வந்து எப்போ வேணாலும்னா லாக்டவுன் ஆகும். எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுங்க. இது நான் சொல்லலை, இது வந்து பேர் என்னது மூணி சொல்லியிருக்காது உண்மையாகவே. அதனால் எல்லாம் சேஃபாக இருங்க. லாக்டவுன் எப்போ வேணால் வரும். கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. எல்லாமே வாங்கி வச்சிங்க. நான் போய் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன். திடீர்னு வரணும், இல்லை திடீர்னு வருவேன், எதுக்கோ பொருள் வாங்கி தான் வச்சுக்கோங்க. இல்லைனா திடீர்னு வரும்போது அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு இருக்கும். அதனால் லாக்டவுன் வருது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கும் இதாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும், சாப்பிட்றதுக்காக தேவைப்படும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ட்ரம்ப்பு 2 நாளில் செத்துருவோம் சொல்கிறாங்க. அது என்னன்னா கார்ட்டூன் ஒரு படம் இருக்குது. அந்த கார்ட்டூன் படத்தில் வந்து அதாவது எது நடந்தாலும் அந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணாலும் அது ரியலாக நடக்க சொல்லியிருந்தாங்க. இப்படின்னா ஒரு இது பண்ணால் ட்ரம்ப் இறக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. அது எந்த மாதம் தெரில, ஆனால் இறக்குற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச இறந்துட்டதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரம்ப் அவன் விட்றான் இதுங்க, அவன் ஒரு சரியான திருட்டு. எஸ்கேப் ஃபைல்ஸை பார்த்தீங்களா, அவன் ஒரு என்ன சொல்கிறதில்ல. ஒரு அந்த எஸ்டிஎஃப் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்காக என்னென்னோ பண்ணுறான். எவனோட நாடுதான் போய் சப்போர்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, எவனோ நாடுக்கெலாம் போய்ட்டு அந்த இப்போ மிலிட்ரி சமைச்சிருக்கான். மிலிட்ரி தான் இப்போ அழுதுருக்காங்கடா. டே ட்ரம்ப்புக்காரன் நீ ஜாலியாக பாருங்கள், ஜாலியாக டான்ஸ் ஆடிருக்கான் ட்ரம்ப்புக்காரன். டிவியில் கூட பார்த்தேன். ஜாலியாக இப்படி கத்தி வச்சுட்டு இப்படி டேய் ட்ரம்ப்பை உன்னை சும்மா விட மாட்டாங்களா, எல்லா நாடும் சேர்ந்து உங்களை அடிக்கணுண்டா. அவங்க எங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம் கொடுக்குறீங்க. ஒரு நாள் பாரு, கடவுள் சும்மா வருவார், உன்னை பொழுந்து எடுப்பார்றா. உன்னால் நம்ப முடியாது. உன் வந்து ரேப் பண்ணாங்க, சரியான இது பண்ணுங்க. சொல்லிடக்கூடாது, ஏதாவது சொல்லிடணும் அசிங்கமாக. இதெல்லாம் ஏன்டா இப்படி திட்டுற, கேவலமாக திட்டுறியாடா கேட்டீங்க. இல்லை கைஸ், உண்மையாகவே ஒரு ட்ரம்ப்பு ஒரு முன்னையாவது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு கெட்டவனா. ஏன்னா இவன் எப்போ போட்டாலும் ஏதாவது வாரம் நடக்குது, எவனா தூண்டி விட்டுற வேண்டியது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதான் டென்ஷன் ஆகுது. என்ன சொல்கிறது தெரியல. மொத்தம் நீ உங்கள் நாடு மேலே சண்டை போட்டுங்க, என்ன பண்ணிக்கிறா. எங்கள் நாடு இருக்குடா, எங்களை ஏன்டா நான் இது பண்ணுறீங்க. அடப்போ இதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளே நீங்களும் சொல்லுங்கள், நம்மளே சேர்த்து பாதிக்கப்பட வைக்கிறாங்க. இப்போ வேறு பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருமா, பெட்ரோல் வேறு இல்லை. அதை மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எப்படி இருக்க போதே தெரியலையே சொல்கிறாங்க. என்ன மோனி சொல்கிறாரு. இது எல்லாமே அவரோட இதெல்லாம் பார்த்து சொன்னேன், டிவிலாம் பார்த்தேன். எல்லாமே உண்மையான சொல்கிறேன். நீங்கள் நம்பலையா கூட டிவியில் கூட செக் பண்ணிக்கங்க. ஆனால் எனக்கு தெரில, கண்டிப்பாக பார்த்தேன், நான் சொல்லியிருக்கேன். இப்போயே சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்புறம் வந்து கஷ்டப்பட்டாங்க. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து லாக்டவுன் போட்டிருப்பேன். ஆனால் அதுக்கே 10 பேர் 20 பேர் தான் பார்த்துருங்க. லாக்டவுன் உண்மையாகவே வரும்போது சேஃபாக இருங்க. நான் அலட்சியமாக விட்டுறாங்க. அப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், நீங்கள் சேஃபாக இருங்க. எதாக இருந்தாலும் ஒரு இதாக வச்சுக்கோங்க, சேஃபாக இருங்க. எந்த இதுவும் அலட்சியமாக விடாதீங்க. அதனால் அலட்சியமாக விட்டான்னா இந்த மாதிரி நம்மளை சாவர நேரம் கூப்பிட்டு வரும். அதனால் ப்ளீஸ் அலட்சியமாக விடாதீங்க. மொட்டை கெஞ்சிக்கிறேன், தயவுசெய்து சேஃபாக இருங்க. எதாக வேண்டாலும் அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். இன்னும் 14,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். இன்னும் வேணும். ஏன் 14,000 சப்ஸ்கிரைபர். இல்லை குரங்கு மாதிரி கற்றுரு கேட்டு தான். ஆமாம் கேஸ், நம்ம வந்து இது பண்ண 14,000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. போடு எது உண்மையான வண்டை எப்படி இருக்கும். அதுமாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் 2 மில்லியன் நமக்கு வேணும் கைஸ். 2 மில்லியனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில.
இது வேறு சேர்த்து வைக்கணும். சரி ஓகே, இது கத்தி வச்சு அவன் மண்டையாக புழக்கணும். ஆனால் எவனும் நம்மக்கிட்ட வரமாட்டான். அங்கே ஒரு வீடு இருக்குல்ல, அவனை போய் அடிக்க வேண்டாம். இங்கே பாருங்க, ஒரு ஃப்ளோர் கட்டிட்டா நம்ம 6ஆவது ஃப்ளோர் இல்லை டாப்பில் இருக்கோம். நம்ம பார்த்திங்களா எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வீட்டுக்கிட்ட எத்தனை எபிசோடு போட்டிருப்போன்னு எனக்கே தெரில. 6ஆவது எபிசோடா 7ஆவது எபிசோடாவே தெரில, எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளாடியே. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நாள் முன்னாடி விளாடுனது. ஓகே, இங்கே தான் இருக்கா. இன்னைக்கு சும்மா இவனு கத்தி வச்சுருக்காங்க. இல்லை கத்தி இல்லை, சுத்தியில் வச்சு என்னை அடிக்க வரேன். நான் எவ்வளோ பெரிய வெப்பனை வச்சுருக்கேன் எனக்கே தெரியாமல் எனக்கே அடிக்க வருவேன். அந்த பயம் இருக்கணும் பாருங்க. கரண்ட்டான் நான் எவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கேன் தெரியுமா? ஓடி போயிடு, அவள் தான் சாவடி அடிப்பேன். ஓடு யார்கிட்ட? நான் தான் இங்கே இருக்குது ராஜா மாதிரி சொல்லணும். நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். ஓகே, வருது அது. வருது பாருங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு வருது. அடிக்க வர்ற சாவு சளியாக நொறுங்கி போயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு காசு வந்துருக்கோம் பார்ப்போம். 1 மில்லியன் 2 மில்லியன் கேட்குறேன். 2 மில்லியனுக்கு எங்கடா போவேன்? டேய் இப்படியாடா கேட்பீங்க. சரி ஓகே, நம்ம 2 மில்லியன் போய் எடுக்கணும். அது வேறு இருக்கே. இவன் வேறு சீக்கிரம் போய் தொலை மாட்டேறான். முன்ன வாட்டி கூட ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம லவ்லி பாஸ் ட்ரெஸ்ஸு மாதிரியே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ப்ளூ கலரு. இதுதான் லவ்லி பாஸோட ட்ரெஸ்ஸு. அவர் லவ்லி பாஸ் காசு கட்டி எதுவுமே இது பண்ணலாம் சொல்கிறாரு. ஆனால் அவரோட காஸ்டியூமில் போய் பார்த்தா பவுன்ஸு காசு போட்டு தான் வாங்கியிருக்காரு. பாதி பொருட்கள் ஃப்ரீ சொல்லிட்டு நம்மகிட்ட தான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, அவர் நம்மகிட்ட போய் சொல்கிறத தெரில. ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரே ஒரு ஃப்ரீ போட்டிருக்கு. ட்ரெஸ்ஸு போட்டால் ஃப்ரீ. ஆனால் ஃபேஸு அப்புறம் மண்டியில் கண்ட முடி அது எல்லாமே காசுங்க. அது எப்படி வாங்கியிருப்பாரு? நம்மகிட்ட பட்டு காசு இல்லை, ஃப்ரீ சொல்கிறது ஏதோ ஏமாத்துறாது தெரில. அது எனக்கு தெரியல, இது என்னன்னு தெரில. சரி ஓகே, நான் சர்க்கை பேர் ஏற்றி வந்தோம். சர்க்கை பேர் ஏற்றி இப்போ ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசிக்கு நம்ம 10,000 சர்க்கை பேர் அடிக்க மாட்டோம். 20,000 சர்க்கை பேர் அடிக்க மாட்டோம் போல். ஓகே, இப்போ நம்மகிட்ட 2 மில்லியன் வந்திருக்கு. இதை வச்சு வாங்கலாமா? இருங்க, எங்கே எவ்வளோ கேட்டுருந்தாங்க இல்லை? என்னடா இவ்வளோ கேட்குறீங்க? 2 மில்லியன் 50,000 கேட்குறீங்க. அரே நீங்கள் சாதாரண ஆள் இல்லைடா. ஏதாவது சொல்லிடுறப்பாருடா. இங்கே 1 லட்ச ரூபாண்ணா போடு. இதுதான் இந்த மாதிரி தான்டா எதிர்பார்க்குங்கடா. இந்த மாதிரி 1 மில்லியன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. வராத சொல்லிட்டு நம்ம பே பண்ணுறோம். இதை 1 மில்லியன் 2 மில்லியன் கேட்குறாங்களே. டேய் அநியாயம் பண்ணாங்களா? அப்போ 2 மில்லியன் 50,300 இருக்குது. அப்பா எப்படியோ கட்டிடுவேண்டா. கட்டுற மாப்பிள்ள எப்படியோ கட்டியாச்சு. இப்போ 20,000னாக்கா. ஓகே, மேலே ஓடு கட்டியிருக்கு போல். ஓடு பட் என்ன தெரில. இங்கே இது கட்ட முடியுமா ஹவுஸு தெரில. இப்போ பாருங்க எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கோம். பாருங்க இருக்கிறதுல நம்ம டாப்பில் இருக்கோம். பாருங்க எத்தனை ஃப்ளோர். எவனும் ஜம்ப் பண்ணி வர முடியாது. அந்த அளவுக்கு ஹைட்டில் கட்டியிருக்கேன். அதாவது எவனும் ஜம்ப் பண்ணி முடியாது. ஆமாம், நம்ம கார் வாங்கினோமே, கார் எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கோம்? அதை போய் எடுத்து ஓட்ட வேண்டாம். மற்றவங்களாம் பாருங்கள் கார் ஓட்டுறீங்க. ஆனால் நம்ம காரை காணோம். நான் ஸ்டோரேஜில் போயிடும் போல். ஓகே, 10,000 கேட்குறீங்க. இதெல்லாம் வாங்கி இது இருக்குது. இதை ஏற்கனவே வாங்கி வச்சிட்டேன். நான் கூட பயன்ட்டேன். வாங்கி வச்சு திருப்பி மோட போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஓகே, இந்த வண்டியை ஓட்டு வேண்ட பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை வண்டி. இது ஸ்கிட் அடிக்கலாம் இருக்கேன். 3, 2, 1 0 ஸ்கிட் அடிக்கிறேன். ஆனால் கல் இருந்தது போல் அதான் இடிச்சிச்சா. அந்த கல் தான் நம்மளை காலை வாரி விடுறது. இப்போ 3, 2, 1 0 ஸ்கிட்டு பாருங்கள். என்னமோ ஸ்கிட் அடிக்குது. எப்போ கேம்குள்ளேயும் நம்மளும் ஸ்கிட் அடிக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசைங்க ரொம்ப நாள். அதாவது நம்ம ஒரு நாளாக பிசியை வாங்கி விளாட்ணும் ஆசைங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் அவள் காசு தான் நம்மகிட்ட இல்லை தம்பி. அவள் காசு தான் கொடுத்து வாங்கணுமோ வைங்க. அவள் தான் எங்கடா என் காசு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்பா அம்மா அவன் குழந்த எடுத்துருவாங்க. அவள் காசு கொடுத்து வாங்கினுக்கிட்டே கிடையாது. நான் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல லேப்டாப் வாங்கலாருக்கேன். ஏன்னா சர்க்கை பேர் அதிகமாகிட்டீங்க. அந்த சொன்னால் அடுத்த செகண்ட்லாம் சர்க்கை பேர் போடுறீங்க. அதான் ஒரு பிரச்சனை. உண்மையாக தான் சொல்கிறேன். நான் சொன்னால் அடுத்த செகண்ட்லேயே சர்க்கை பேர்லாம் போயிடுறீங்க. ப்ளீஸ் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் பண்ணுங்கள். ஓகே, கொண்டாச்சு. இப்போ நம்ம காசு எடுக்கணும். வெறும் காசு எடு எவ்வளோ காசு எடுக்கிறீங்க பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. அன்லிமிட்டடாக வராது அது. பாருங்கள் ஒன்றா வருது. 1, 2 2ஆக வருது. ஓகே, ஆனால் அது எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ காசு அது தெரில. இங்கே வரும் பாருங்கள். 150. அப்போ 150 அப்போ 25 சேர்த்து வந்தால் 1 லட்ச ரூபா அதுக்குள்ளே வந்துடும்.
பட் நமக்கு இன்னும் நிறையா வேணும். இப்போ நம்மகிட்ட 90 லட்ச ரூபா இருக்குது, இன்னும் 1 மில்லியன் வேணும். அதனால் காசு எடுத்துகிட்டு 1 மில்லியன் கரெக்டாக 1 மில்லியனுக்கு. ஓகே மேலே போயிட்டு இங்கே கட்டுவேண்ணா. என்னடா 4 மில்லியன் கேட்குறீங்க? டேய் என்னடா நீங்கள் உங்கள் எஸ்டேட்டுக்கு கேட்குறீங்க? அடே 4 மில்லியனுக்கு எங்கடா போவேன்? டேய் என்னடா போடா இங்கே பாருங்க, இங்கே 4 மில்லியன்டா. டே என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான்டா. டே ஒரு அளவாக கேளுங்கண்ணா. என்னடா இப்படி கேட்குறீங்க? ஆனால் மம்மி இருக்காதீங்கண்ணா. டேய் அட போவீங்க. டே இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ கேட்குறாங்க பாருங்க. இவ்வளோ காசுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். அடே நானே இப்போ தாண்டா பல்ஸாக வந்திருக்கேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான். இதுதான்டா இவ்வளோ கேட்குறாங்களே. ஐயோ முடியலடா, கழுத்து தான் வலிக்குது. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்மகிட்ட 5 லட்சம் இருக்குது. இதை வச்சு 1 மில்லியன் வந்துரு. இன்னும் நிறைய வேணும். இப்போ தான் 1 மில்லியன் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்டது வேணும்ல. எங்கடா நான் காசுக்கு போவேன்? இங்கே 1 மில்லியன் கேட்குறேன். இங்கே செலவு பண்ணலாமா? இங்கே லைட்டு வருமோ? அடாப்பா செடிக்காடா இவ்வளோ கேட்டீங்க. இந்த ஒரு செடிக்கு இவ்வளோ கேட்குறீங்களே. இன்னும் நிறைய வேணும். இங்கே பாருங்க. டேய் இன்னும் 8 மில்லியன் கேட்குறீங்க. செத்துறான்டா. டேய் போடா. பாருங்க 8 மில்லியன் கேட்குறீங்க. அடே எங்கடா 8 மில்லியன் போவேன்? டே என்னடா இப்படி பண்ணுறீங்க? 8 மில்லியன் கேட்குறேன். 8 மில்லியன் நான் எங்கே? ஐயோ இவ்வளோ காசு எங்கடா சேர்ப்ப? சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம்டா. காசு சேர்த்தாச்சு. திடீர்னு யாரோ வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஏதோ வந்தாங்க, ஏதோ வந்திருக்காங்க. அதான் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஓ நம்ம யூடியூபர் வந்திருக்காரா? ஏதோ வந்து ஆயம் வந்துருது. யார் இது? யூடியூபராக வந்திருக்காது இல்லையா? அங்கே யார் இது? யூடியூபர் தான், சப்ஸ்கிரைபரு ப்ரோ. எப்படி ப்ரோ அக்கா வந்திருக்காரு? எனக்கே தெரியாமல் வந்திருக்காரு. எனக்கே தெரில. எப்படி ப்ரோ அக்கா இப்படி இருக்கு? நல்லா இருக்காதுல்ல? சரி ப்ரோ நீனு போய் வீடு கட்டு, நானும் போய் வீடு கட்டியிருக்கேன். இரு ப்ரோ ஆன் பண்ணுறேன். இது லைட் ஆன் பண்ணுறேன். வா ப்ரோ. ஓகே வா ப்ரோ. ஓகே அவர் பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து 1 மில்லியன் காசு இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருங்க நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறேன். ஓகே இப்போ நான் வந்து சப்ஸ்கிரைபர் எங்கே ஆளே காணோம். அவர் எங்கேயோ இது பண்ணியிருக்காரு, பார்த்து இருக்காரு. நமக்கு இன்னும் 8 மில்லியன் வேணும். பட் 8 மில்லியனுக்கு எங்கே போகிறது தான் தெரியல. அவ்வளோ காசுக்கு எங்கடா போவேன்? சரி எங்கே அந்த சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஆளை காணோம். மேலே வந்தாச்சு, இங்கேயும் ஆளை காணோம். இருங்க அப்படியே ஒரு ஃப்ளோராக கீழே இறங்கி பார்ப்போம். இங்கேயும் இல்லை. இங்கே கீழே போகிறோம். இங்கேயும் இல்லை. இங்கே தான் சந்துக்குள்ள உட்காதான். இங்கேயும் இல்லை. இங்கே இல்லை. எங்கே போனார் ப்ரோ? இங்கேயோ வந்தார் போனார் சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இங்கே ஆளே காணுங்க ப்ரோ. இங்கே பாருங்க, இன்னும் காசு கட்டணுமா? இங்கே 2 மில்லியன் கேட்குறீங்க. இதே போட எதுக்குடா எது கட்டணும்? இது ஏதோ அப்டேட் பண்ண போல. ஆனால் அப்டேட் பண்ண இப்போ வேணாம். இதை அப்புறம் நான் இன்னும் சொல்ல மாட்டேன். 20,000 சப்ஸ்கிரைபர் முடிக்க வந்தோடனே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே நம்ம 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் வீடியோ முடிக்க வரும் மொத்தமாக. அதனால் எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த 8 மில்லியன் கேட்குறாங்க. அவ்வளோ காசு சேர்க்கணும். ஆனால் வெயிட் பண்ணணும் அதுக்காக இது கேமில். அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்ச மக்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்த எபிசோடு வரும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இஸ் பாய் காய்ஸ்.